இளங்கோ, மணி 10 ஆகுது. சீக்கிரம் சாப்பிடவா சாமி. மா படிச்சிட்டு இருக்கமா. இங்க நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கே இன்னும் தோசை முடியல, அதுக்குள்ள நீ அவனை கூப்பிடுற. என்னன்னு தெரியலடி, 2 நாளா புள்ள சரியாவே சாப்பிடல. புக்கும் கையுமாவே இருக்கு. நீயும் இருக்கியே. நான் அதான் இருந்தாலும் அவன் தான் உன் செல்ல புள்ளல்ல. ஆமாண்டி, நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ. எனக்கு எப்பவுமே என் புள்ள தான். அவன் தாண்டி எனக்கு ஸ்பெஷல். நான்லாம் உன் லிஸ்ட்லயே வரமாட்டேன்ல. ஏ தள்ளு. மா சொல்ல மறந்துட்டேன், நான் மேல படிக்க போறேன். நான் ப்ரோ எங்க மொட்டை மாடலையா? செம்ம ஜோக்கு, நான் அப்புறமா சிரிக்கிறேன். மா நான் சொன்னல ஃபர்தரா படிக்க போறேன்னு. இந்த வாட்டி இங்க இல்ல, வெளிநாட்டுல போய் படிக்க போறேன். என்ன நைனா சொல்ற? அம்மாண்ட அவ்வளோலாம் துட்டு இல்ல நைனா. மா துட்டை பத்தி நீ அம்மா கவலைப்படுற, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்கம்மா. டேய் என்னடா சொல்ற இளங்கோ? ஏற்கனவே அம்மாக்கே முடியல, அதுவே இட்லி கடையில் நின்னு கஷ்டப்பட்டு இருக்குது நமக்காக. நீ நம்ம புதுசா சொல்லுகிற. நீ ஏதோ அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுப்ப, வேலைக்கு போவன்னு பார்த்தா ரொம்ப இதுவா பேசுறிய நீ. கா உனக்கு தெரியாது, நான் மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்னு வெயி, நம்ம லெவலு வேற லெவலு. நான் அப்புறம் அம்மாவை ராசாத்தி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். ஹலோ சொல்லு தீபிகா. நாளைக்கு காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் டே ட்ரிவல் பண்றாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் தீபிகா. அப்ப நாளைக்கு நான் காலேஜ் வந்துடுறேன், நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பை. இத பாத்துக்கோடா. காட்டு. குட் மார்னிங் சார். Good morning. I am Gautam from Gunasansa Academy, one of the top ranked institution in India. We will be selecting top 3 students from each selected college solely on their talents. இங்கே நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு USA, கனடா, இட்டாலி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் வித் ஸ்பெஷல் 1 year டிப்ளமோ கோர்ஸ் ஃப்ரீயாகவே தரும். அலாங் வித் உங்களுக்கு அகாமடேஷன்ஸ் வித் இமீடியட் பிளேஸ்மெண்ட்ஸ். கேன் யூ கெஸ் த சேலரி? 2 lakhs per month. Oh my god, 2 lakhs. Oh. Any questions? சார் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ சார்? It's just 1,000 rupees per head. 1000 rupees-ஆ? ஐயோ, ஓகே சார். ஐயோ என்ன பண்றது? நான் பாத்துக்கறேன், don't worry. Okay. Any other questions? Okay guys, thank you. All the best. ஹெலங்கோ, அப்புறம் ஒண்ணுமே இல்ல சொல்றேன். இவ்ளோ மேக்கப் நீ போட்டுருக்கேன். காமெடி பண்ணதா லைக். அடிக்கிற நோட்ட காட்டு. இந்தா. ஹே தீபிகா, ரிசல்ட் வந்துச்சு பார்க்கலையா? ஏய் இந்த பக்கம் வா. ஹே தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எஸ். ஹே டேய் என்னடா பண்ற? டேய் 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 என்னடா? டேய் என்னடா நீ? டேய் ஆரிடா நீ எப்படியோ ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா ரிசல்ட்லாம் பார்க்க வர? இப்படி பார்த்துட்டு கழிச்சிட்டு போட்டு போற, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான் ஒண்ணு மாதிரி. ஆல் தி பெஸ்ட். வேற வேலையே இல்லையா? என்னடா? thank you. thank you. ஆமா, இனிமே இவன் என்ன பண்ண போறான்? அரைச்சமாவே அரைச்சி இட்லி சுட போறானா? ஆவி பறக்கும். இட்லி கடை நீ எங்கேயும் போகாம இங்கே கடை. ஹே you shameless sadist. ஒருத்த படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இப்படி கேலி பண்றீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? சீ.
ஏய் ரொம்ப சீனை போடாதடி. உனக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் வந்துச்சுன்னு உங்கள் அப்பாட்ட போய் கேளு. ஆ Congratulations, guys. Thank you, sir. All the best. Okay, sir. சார் என் பேர் இளங்கோ சார். இந்த அகாடமி தான் சார் என்னோட பெரிய ட்ரீம். அதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் சார். சார் இந்த ரிசல்ட் ஏதோ சரி நடந்திருக்கு சார். சார் ஐம் 100% டிசர்விங் ஃபார் திஸ் சார். சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். தீபிகா நீயே சொல்ல, நான் இந்த பிளேஸ் ரொம்ப டிசர்விங் தானே சொல்ல, நீயே சொல்ல, அவர்கிட்ட சொல்ல. சார் சார் இப்போ எங்கள் 4 பேருக்கு எக்ஸாம் வச்சு காட்டுங்க சார். அதில் நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவேன் சார். இவங்க ஏதோ சதி பண்ணுறாங்க சார். இவங்க நம்பாதீங்க சார். சார் சில்ற பையன் சார். தோத்து போன சோகத்தில் பொறாமையில் அப்படியே உள்ளுக்குள்ளே வேகுது. டேய் இட்லி குண்டா. ஏய் என் அம்மாவோட இட்லி கடை இழுத்த உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன்டா. கையை எடு. கையை எடுறா. கையை எடுன்னு சொன்னேன். உனக்கு என்ன இப்போ உண்மை தெரியணும் அவ்வளோதானே? சொல்கிறேன் கேளு. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் உண்மைதான். உங்களுக்காக என்ஜிஓஸ் நடத்துகிற ஒரு சேவை தான், நான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதை நடத்துகிற எங்களுக்கு என்னடா லாபம்? இப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனை காலேஜ், எத்தனை பேர், ஒரு தலைக்கு 1000 ரூபாய். நினைச்சாலே தலை சுத்துதில்லை. இங்க நிக்கிற இந்த கேண்டிடேட்ஸ்லாம் யாருன்னு நினைக்கிறேன்? பிக் ஷாட்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா மேல் தட்டு மக்கள். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகம் சுத்துறது இவங்களுக்காக தான். இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த உலகம் சுத்துறதே இவங்களால தான். இப்படி மேல் தட்டெல்லாம் மேல் தட்டா இருக்கணும்னா உன்ன மாதிரி கீழ்த்தட்டெல்லாம் தட்டி தட்டி கீழே தாண்டா வைக்கணும். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே வேலை செய்யறவெல்லாம் ஃப்ளைட்டுக்கு ஆசைப்படலாமாடா? கிட்டத்தை பார்த்து யோசி. உள்ளூர்ல உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசி. தள்ளு வண்டியை தாண்டி சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்துற அளவுக்கு சின்னதா யோசி. அதை விட்டுட்டு கனவு காண்ற கன்றாவி அது இதுன்னு வந்து நின்ன கதையை முடிச்சு விட்டுருவேன். கெட் லாஸ்ட். கண்ட கனா ஒன்று காணல் நீரா போச்சு. கண்ணா மூச்சு காட்டி காணாமலே போச்சு. கட்டி வச்ச கோட்டை ஒன்று சீட்டு கட்டு போல இங்கே சிதறி சரிஞ்சு போச்சே. சிதறி சரிஞ்சு போச்சே. ஏழ பாழ ஏகோ எல்லாம் ஏனோ பாழா போகுதே. தேக்கி வச்ச ஆசையெல்லாம் நொந்து நூலா போகுதே. ஏய் என்னடா அதெல்லாம்? ஆ? என்ன நினைச்சு நிக்கிறப்போ? இப்போ உனக்கு என்ன இந்த உலகத்தை விட்டு போணுமா? ஆ? நினைச்சேன், தோணுச்சு. நான் எதை நினைச்சு பயந்தனோ அதே மாதிரி பண்ணினுக்கிற நீ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆ? என்னால முடியலக்கா. சரி, வாசப்படியே செய். அக்கா நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. ஒருவேளை நீ இந்த உலகத்தை விட்டு போறதுனால பெருசா என்ன மாறிட்டு போகுதுன்னு நினைக்கிற நீ? அதிகபட்சம் உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 4 நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்களா? அப்புறம் அக்கா நான்லாம் ரொம்ப நாளைக்குலாம் ஃபீல் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு தான் ஃபீல் பண்ணுவேன். என்ன
நம்ம அம்மா மட்டும் தான் உன்னை நினைச்சு கட்சி கால வரைக்கும் கஷ்டப்பட்டுனே இருக்கும். மத்தபடி ஒருத்தருக்கும் ஒரு பாதிப்பும் இல்ல. உனக்கான வாய்ப்பை பறிச்சவன் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஹாப்பியா சிச்சுனே தான் ஆகுறான். நீயும் சிச்சுன்னா அப்ப, ஆனா போட்டோல சிச்சு நிப்ப. புரியுதா? ஆனா இது என் கனவுக்கா. என்னால இந்த துரோகத்தை தாங்க முடியலக்கா. கஷ்டம்தான், நான் இல்லன்னு சொல்லலையே. அதுக்கு இதுவா முடிவுன்னு சொல்லு. இல்லங்கோ, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நமக்கெல்லாம் அப்பா தெரியும், அதிகபட்சம் போனா நம்ம தாத்தா தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முப்பாட்டன்லாம் அவங்க சந்திச்ச கஷ்டம்லாம் பத்தி தெரியுமா உனக்கு? அப்படிலாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நாமெல்லாம் சின்ன வயசுல நாண்டுட்டு செத்து போயிருப்போம். ஆனா அவங்களாம் பண்ணல இல்லங்கோ. அப்படி அவங்களோட நேரத்துக்காக அவங்களாம் வெயிட் பண்ணாங்க. உன்ன மாதிரி யாரும் அவசரப்படல. உலகம் பெருசு, உன் கனவு பெருசா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா உன் கனவு நெருங்க இதுதான் வழின்னு நினைச்ச பத்தியா? அதை மாத்தி யோசி. ஆனா இந்த முறை புதுசா யோசி. உன் ஸ்காலர்ஷிப்ல விளையாடினால அவ முன்னாடி நீ காலரை தூக்கி விட்டு நடக்கிற மாதிரி புதுசா யோசி, பெருசா யோசி. அதை விட்டுட்டு இவ்வளவு கேவலமாலாம் யோசிக்காத. இதையும் மீறி உனக்கு இப்படிதான் பண்ணோன்னு தோணுச்சுன்னா பண்ணு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? இந்த படம் மட்டும் வேணா, நான் வேற தரேன். ஏன்? அது காஸ்ட்லி, ஃபங்க்ஷன் கட்ல நானே வச்சுட்டு இருக்கேன். சரியா? அவ என்ன சொன்னாவ? மேல் தட்டா? மேல் தட்டுங்கிறது எண்ணம் இல்ல, இடம். யாரு வேணா எப்ப வேணா வரலாம்.